இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆட்சியில் பங்கு கிடையாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறிவிட்ட போதிலும் ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரசின் உரிமை என அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், கடந்த முறை திமுக தோல்வியடைந்த தொகுதிகள் எண்ணிக்கையை பட்டியலிட்டு மீண்டும் ஆளும் தரப்பை சீண்டியிருக்கிறார். கடந்த முறை 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதாகவும் அக்கட்சி தோல்வியடைந்த 40 தொகுதிகளை இம்முறை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்குமாறு தங்கள் கட்சி கேட்பதாகவும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுவார்த்தைக்கே இனி வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், மற்றவர்கள் குறித்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என RS பாரதி கூறியுள்ளார். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டா பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டா பதில் சொல்லலாம், கார்கே கேட்டா பதில் சொல்லலாம், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பேசலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. இதற்கிடையே மாணிக்கம் தாகூரின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, மக்களின் பங்களிப்புடன் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே விஜயுடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படும் நிலையில் மாணிக்கம் தாகூர் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரம் பற்றி பேசுவது திமுக கூட்டணி கணக்குகள் மாறும் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு வலு சேர்ப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.